ஹை கைஸ், இது டே 50யோட ரிவ்யூ. விஜய் சேதுபதி சார் 50th எபிசோடுங்கிறனால எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி எபிசோட தொடங்கினாரு. இந்த டிக்கெட்ல எப்படி 50 நாள் தாண்டுச்சு, இந்த வண்டியில எப்போ ஊர்வன் சேர்ந்துருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி நீங்க யாராரு நினைக்கிறீங்களோ அவங்கள 2 பேர் சூஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் அரோரா வந்துருச்சு, ரம்யான்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி சொல்ல ஆரம்பிச்சவங்க எல்லாருமே ரம்யாவே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க சொன்னதெல்லாம் பார்க்கும்போது ரம்யா வந்து உண்மையாலுமே கொஞ்சம் ஒரு 2-3 வீக்ஸா லாஸ்ட் 2-3 வீக்ஸா ஒன்றும் பெருசா இன்வால்மெண்ட் இல்லாத மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா அது வந்து ஒரு பாசிட்டிவ் இதாக தான் சொன்ன மாதிரி இருந்தது. எனக்கு என்னோட இதுபடி பார்த்தா பாசிட்டிவா சொல்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா அவங்க வந்து அப்படி எடுத்துக்கல, ரம்யா வந்து அப்படி எடுத்துக்கல. சின்ன வயசுல என் நோட்ல சின்னோண்டு கோடு போட்டியா, அதே மாதிரி நான் உங்க நோட்லயும் கோடு போடுவேங்கிற மாதிரி அவங்களும் எழுந்திரிச்ச உடனே அரோராவை சொல்றாங்க. அரோராவை வந்து நான் சொல்றேங்க 50 நாள் எப்படி இவ்வளவு நாள் இருந்தான்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி அரோரா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் 2 பேரும் சொன்னா 4-5 பேர் அவங்க வன்மத்துல இதுல போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வீக்ல யாரெல்லாம் சேவ் ஆனாங்களோ அவங்க எல்லாம் 2 சைடு தனித்தனியா உட்கார வச்சுட்டு இருந்தாரு. சென்டர்ல பிரஜினும் கெமியும் நெஞ்ச பதவிக்கு உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் சொன்ன ட்விஸ்ட்ல தான் ஒட்டுமொத்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டுமே ஷாக்காகி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ட்விஸ்ட் என்னன்னா, எப்பயும் போல இருக்கிற எவிக்ஷன் மாதிரி இந்த வாரம் இருக்க போறது இல்ல. அந்த எவிக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, 2 கார் உள்ள வரும். அந்த 2 கார்ல சென்டர்ல உட்காந்துருக்க பிரஜினும் கெமியும் ஒவ்வொரு கார்ல ஏறுவாங்க. அந்த 2 கார் வெளியும் வரும். ஒரு கார் மட்டும் தான் திரும்பி வீட்டுக்குள்ள வரும், இன்னொரு கார் வராது. அந்த வராத கார்ல போனவங்க தான் இந்த வாரம் எவிக்ஷன் ஆனவங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே அப்படியே உடஞ்சு போய் கொண்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் டீம்மேட்ஸ்லாம் ஒவ்வொருத்தரா வந்து ஆறுதல் சொல்றக்க ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேத்துக்குமே. அதுவும் பிரஜினுக்குலாம் சாண்ட்ரா கதறி அழுதுட்டேன், தப்பு பண்ணிட்டேன், தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருந்தாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அப்படியே எலிமினேட் ஆகி வெளியே போனாலுமே வீட்டுக்கு தானே போக போறாங்க, அப்படியே ஒரு இடத்துல போற மாதிரி போட்டு கதறி மயக்கம் போட்டு விழுந்து என்னென்னமோ அட்டகாசம் பண்ணிட்டாங்க. எவிக்ட் ஆனது என்னமோ கெமி தான். கெமிக்கு பதிலாக பிரஜின் எவிக்டாக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரில. உங்களுக்கும் என்ன மாதிரியே தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.